ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பன்னி எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் லில்லி. நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிகுக் எஃப்எஃபோட பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். இயற்கையின் காதல் சடுகுடு. ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, காய் ஃபேரியும் வந்து அந்த சேத்துல விழுந்திருப்பாங்க, அதோட தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஃபேரி தான் இடுப்பு செம்மையாக அடிபட்டிருக்கும், காலும் செம்மையாக அடிபட்டிருக்கும். ஏய் எரும மாடு மாதிரி நிற்கிற, வந்து தூக்குடா, ஒரு கை பொடிடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி கத்துறா. இப்போ காய் தான், ஏய் இருடி வரேன், ஏண்டி கத்துற இந்த மாதிரி, எனக்கு தான் காலெல்லாம் வலிக்குது, என்னால் ஏந்திரிக்கவே முடியலடா, இடுப்பு என்னன்னு தெரியல, செம்மையாக வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு காய் ஃபேரி சொல்கிறா. இப்போ காய் தான், இரு நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் என்ன பண்ணுறான், ஃபேரியோட இடுப்பில் தான் கை வைக்க வரான். இப்போ ஃபேரி தான் அப்படி கையில் ஒரு போட்டு இரும மாடு எங்கடா வந்து கை வைக்க வர, அறிவில்லை உனக்கு, ஒரு லேடிஸ்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வந்து கத்துறா. இப்போ காய் தான், இருடி எங்கே பிடிச்சிருக்கு என்னென்னு பார்க்குறேன், நீலாம் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், என்னை தூக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி கத்துறா. இப்போ காய் தான் சரின்ட்டு ஃபேரி வந்து அப்படியே தூக்குறான். காலும் அப்படியே நிற்கவே முடியல, இடுப்பும் வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கவே முடியல. என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு அப்படியே அந்த சேத்துலேயே விழுந்துடுறா. ஐயோ அம்மா, போச்சு இடுப்பு போச்சு. எரும மாடு மாதிரி இருக்க, மூஞ்சி ஆளையும் பாரு, ஏண்டா ஒருத்தர் எப்படி பார்த்து தூக்கணும்னு கூட தெரியாதடா, அப்படி பாவி, அங்கே கை வச்சா கத்துற, இங்கே கை வச்சா கத்துற, நான் எப்படி உன்னை தூக்கட்டும் அப்படின்ட்டு காய் கத்துறான். தொடாமல் தான் தூக்கணும், தொடாமல் நான் தூக்குறதுக்கு நான் என்ன மந்திரமாக கற்று வச்சுருக்கேன், உன்னை தொடாமல் தூக்கிட்டு போய் அப்படி நோவாமல் உட்கார வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். தூக்குடா, எனக்கு வலிக்குது பாரு, அங்கங்கெல்லாம் கைப்படும், சம்மதனா சொல்லு தூக்குறேன், இல்லையா நீ எப்படியா வீட்டுக்கு வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், பரவாயில்லடா, பரவாயில்ல நீ தூக்கு, எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, என்னால் பெயின் தாங்க முடியல, தூக்கி தோலடா எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ காய் தான் சரின்ட்டு அப்படி எப்படின்னா பிரைடல் ஸ்டைலில் தூக்குறான்டா. தூக்கிட்டு கொண்டு வந்து அந்த எப்படின்னா அங்கே வந்து ஒரு தொட்டி இருக்கும், தனி தொட்டி மாதிரி இருக்கும், அங்கே வந்துட்டு அப்படியே வந்து உட்கார வைக்கிறான். அம்மா என்னால் முடியலடா, இடுப்பு செம்மையாக வலிக்குதுடா அப்படின்ட்டு ஃபேரி கத்துறா. இப்போ காய் தான், இரு பொறுமையாக இரு, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் ஃபுல்லாக சேராக இருக்கா, அதனால என்ன பண்ணுறான்னா காய், அங்கே தண்ணி தொட்டி தானே, அங்கே பைப்பு எல்லாமே இருக்கும், அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே ஒரு பைப் எடுத்துகிட்டு வந்து மோட்ரு போட்டுவிட்டு அப்படியே இப்போ எப்படின்னா ஃபேரி மேலே தான் அந்த தண்ணி அப்படியே அடிச்சிடுறான். இப்போ அந்த தண்ணியெல்லாம் அடிக்கக்குள்ள எப்படின்னா ஃபேரி மேலே இருக்கிற அந்த சேர் எல்லாமே போகுது. அப்படி எப்படி தண்ணி அடிக்கிறான்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டு வரான். இப்போ அப்படியே காய் என்ன பண்ணுறான், அந்த ஃபேஸில் அப்படியே தண்ணி அடிக்க ஃபேரி அப்படியே அவ்வளோ அழகாக தெரிகிறா. இப்போ காய் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே ஃபேரியை பார்த்துக்கிட்டே அப்படியே தண்ணி அடிச்சுட்டே வரான், அப்படியே ஃபேஸில் அடிச்சுட்டு அப்புறம் செஸ்ட் கிட்டே வரான், அங்கேயே எல்லாம் அடிச்சுட்டு அப்படியே கீழே ஹிப்புக்கிட்டு தான் வரான். ஆனால் ஃபேரி வந்து டாமினி பாவாடை தானே வியர் பண்ணியிருப்பா, ஸோ எல்லாம் அந்த ப்ளவுஸ்லாம் இந்த சாரீலாம் அங்கங்கே அப்படியே கலைஞ்சிருக்கும். அப்படியே காய் அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டே எல்லாம் அப்படியே அடிக்கிறான். இப்போ ஃபேரியும் காய் பார்க்குறது ஃபேரி பார்க்கல, அப்படியே அவளும் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் அப்படியே எப்படின்னா எல்லாம் வந்து தோட்டிட்டு ஒரு மாதிரி தொடச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்கா. இப்போ அந்த எல்லா தண்ணியும் அடிச்சுட்டு இப்போ ஃபேரி என்ன பண்ணுறான்னா அப்படியே அவன் ஹிப்புலேயே தான் தண்ணி அடிச்சு அந்த எப்படின்னா அந்த இடுப்புலேயே அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ தான் ஃபேரி ரியாலிட்டிக்கு வந்துட்டு, என்ன தண்ணி இங்கே அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி கத்துறா. இப்போ தான் காய் எப்படி ரியாலிட்டிக்கு வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சேர்தால் அடிச்சிட்டு இருந்தேன், கண்ணை நோண்டி கோயிலை கொடுத்துருவோம் தெரியுமா, கண் எங்கடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த இதெல்லாம் அப்படியே வியர் பண்ணி சரி செஞ்சுக்கிறா. இப்போ என்ன பண்ணுறான்னா, சரி சேர்லாம் அடிச்சிட்டேன், வா வீட்டுக்கு போகலாம். எரும மாடு இப்போ தானே சொன்னேன், காலெல்லாம் வலிக்குது, என்னால் ஏந்திரிச்சு நடக்கக்கூட முடியலன்னு, சரி எது கத்துற நான் மறந்துட்டேன், இரு ஒரு நிமிஷம்
இது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த தண்ணி தொட்டி பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும்டா. அங்கே வந்து ஒரு போய் உள்ளே போயிட்டு எல்லாம் பார்க்குறான் ஏதாவது இருக்குதான்னு. இப்போ அங்கே எதுவுமே இல்லை. என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். அங்கே வந்து ஒரு எண்ணெய் டப்பா இருக்குது. நம்ம ஆயுதம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காய் என்ன பண்ணுறான், அந்த எண்ணெய் டப்பா எடுத்துகிட்டு வரான். இப்போ ஃபேரி தான் அப்படியே ஒரு மாதிரி வியடாக பார்க்குறா. ஏய் என்ன பண்ணுற, உனக்கு இடுப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் அப்படியே சுளுக்கு எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். ஏன்னா சுளுக்கு எடுக்கிறியா? ஆமாம், ஏன்? டேய் ஒழுங்காக போயிடும் அந்த பக்கம், கையை கிட்ட கொண்டு வந்தால் கையை ஒடிச்சே போடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ காய் தான், இங்கே பாரு, உனக்கு இடுப்பு பிடிச்சிருக்கு நல்லா எனக்கு தெரியுது, எனக்கு சுளுக்கு எடுக்க தெரியும், ஒழுங்காக படுத்துனா நான் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு போயிடுவேன், இல்லையா இங்கே கிளடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், ஆமாம்ல நம்மளால் நடக்க முடியாதுல்ல, சரி பரவாயில்ல எடுத்து விடு, ஆனால் டச் பண்ணாமல் எடுத்துவிடு. ஏன்னா டச் பண்ணாமல் எடுத்து விடணுமா? ஹலோ என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறான். இப்போ ஃபேரி தான், எங்கள் பாரியா இந்த இடம் மட்டும்தான் வலிக்குது, அதே மாதிரி காலில் இந்த இடம் மட்டும்தான் வலிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எடு, சும்மா தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் கை வச்ச அப்புறம் பாரியா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. சரிம்மா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி என்ன பண்ணுறா, ஒரு சைடாக அப்படியே படுக்கிறா. இப்போ காய் தான் அப்படியே கிட்ட வந்துட்டு ஃபேரியோட இடுப்பை தான் பார்க்குறான். அப்படியே அவ்வளோ அழகாக வெள்ளேன்னு இருக்கு. இப்போ காயோட கையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே கையில் எண்ணெய் ஊற்றி அந்த இடுப்பில் அப்படியே ஊற்றுறான். இப்போ காய்க்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அப்படியே போயிட்டு டச் பண்ணுறான் அப்படிங்கிற ஃபேரி. இப்போ காய் தான், என்னாச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ காய் அப்படியே மெதுவாக அந்த ஹிப்பை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே ஒரு மாதிரி மசாஜ் பண்ணுறான். யோ மெதுவாயா, வலிக்குதியா, யோ காய் வலிக்குதியா அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும் ஃபேரி, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக சில்க் எடுக்கிறான். அப்படியே மெதுவாக அந்த அப்படின்னா மசாஜ் பண்ணி விட்றான். இப்போ அப்படியே மெதுவாக பண்ணிகிட்டே இருந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான், அப்படியே வேகமாக பிடிச்சி ஒரு இழுக்கிறான். அப்படிங்கிறா ஃபேரி. இப்போ அவ்வளோதான் சுளுக்கு வந்துருச்சு, இப்போ உனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறான். இப்போ ஃபேரியும் ஒரு மாதிரி ஹிப்பை ஒரு மாதிரி இப்படி ஆட்டி பார்த்துட்டு, ஐயோ சரியாயிருச்சியா, பரவாயில்லையா, நீ ஒரு நல்ல வித்தியாசமான ஆளாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ மாமனை பற்றி யாருக்கும் தெரியல, மாமாவுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். போதும் ரொம்ப இது பண்ணால் ரொம்ப ஆடாத, அந்த காலில் இருக்கிறத அப்படியே எடுத்து விடு அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ காய் தான், காலை நீட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீட்டுறான். இப்போ ஃபேரி நீட்டுறா. இப்போ அந்த கால்லையும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி அப்படியே ஒரு மாதிரி லேசாக அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வீட்டுக்குன்னு பிடிச்சி ஒரு மாதிரி சொடக்கு எடுக்கிறான். இப்போ ஃபேரி எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் அப்படியே உதச்சி போடுறா. எப்படின்னா வலி தாங்காமல் உதச்சிட்றா. இப்போ காய் போய் பொத்துன்னு அந்த தண்ணி தொட்டி தான் இருக்கும், ஏன்னா அவங்க தண்ணி தொட்டி மேலே உட்காந்துட்டு தான் எவ்வளோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த தண்ணி தொட்டியில் போய் பொத்துன்னு விழுந்துடுறான். விழுந்துட்டு அடியே கொலகாரி, இப்படி அடி தள்ளி விடுவ, உனக்கெல்லாம் பாவம் பார்த்து நான் சுளுக்கு எடுத்தேன் பாரு, மூஞ்சி ஆளையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காய் கத்துறான். ஐயோ சாரியா வலி தாங்காம தான் இது பண்ணி விட்டேன், என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. பொடி இவளை அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி இப்போ ஏஞ்சி நின்றுட்டு, எனக்கு இடுப்பும் சரியாயிருச்சு காலும் சரியாயிருச்சியா, பரவாயில்லையா, நல்லா வித்தியாசம் இப்படி நல்லா கை பழக்கம்லாம் நிறையா வச்சுருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா.
ஆ ஆ மாமனை பற்றி இப்பயாவது தெரிஞ்சுக்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். போதும் ரொம்ப தான் பாராட்டினா ஓவராக தான் போகிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்களா. இப்போ ஃபேரி தான் அப்படியே ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே காயை பார்த்துட்டு நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ கொஞ்சம் தூரம் போனதும் காய் வந்து ஃபேரி நீ பார்த்துப்போ, மறுபடியும் விழுந்துக்கிருந்து தொலைச்சிடாத, பார்த்துப்போ, எண்ணெய் வேறு இருக்குது, ஒரு 2 நாளைக்கு அதில் எண்ணெய் தடவை சரியாக போயிடும் ஓகேவா அப்படின்ட்டு காய் சொல்கிறான். சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் ஒரு பக்கம் போகிறான், ஃபேரி ஒரு பக்கம் போகிறாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் ஃபேரி போயிட்டு அப்படியே திரும்பி காயை தான் பார்க்குறா. பார்த்துட்டு யோ 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 காய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி கூப்பிட்றா. இப்போ காய் தான் அப்படியே திரும்பி ஃபேரி தான் பார்க்குறான். என்ன என்னையா கூப்பிட்ட? ஆமாம் மச்சான், நீ எனக்கு சுளுக்கு எடுத்து விட்டல்ல. ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி ஓடி போயிடுறா. இப்போ இந்த பக்கம் காய்க்கு தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு அது என்ன ஃபீலிங்னே தெரில. ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சிட்டு எப்படின்னா இந்த பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் ஒரு மாதிரி ஹெட்டில் ஹேண்டை கொடுத்துட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு மியூசிக் வரும்லடா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹெட்டில் அப்படியே ஹேண்டை கொடுத்துட்டு அது ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அந்த இடத்துல அப்படியே சுற்றுறான் காய். இப்போ இப்படியே தான் காய் ஃபேரியோட லைஃப் அவங்களோட இது அப்படியே போயிடலாம். இப்போ அப்படியே நம்ம ஜிகுக் சைடு போகலாம் வாங்கடா. இப்போ ஜிகுக்கு 2 பேர் தான் அப்படியே அந்த மாங்காய் மரத்தடியிலே நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு ஏஞ்சிடுவான். ஏன்னா மணி வந்து ஒரு 4 o'clock மேலே ஆயிருக்கும். இப்போ டக்குன்னு ஏஞ்சிட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ இவன் கூட வந்தாவே இப்படி தான் பாரு, இவன் தூங்குறன்ற பேரில் எண்ணெய் சேர்த்து தூங்க வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா ஏன் எழுப்புற, இன்னும் ஒரு 5 minutes தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் டேய் ஏந்தரா, ஒரு நாள் சேர்த்து நானும் தூங்கிட்டேன் பாரு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு, ஏஞ்சி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஜிமின் ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா ஒரு 5 minutes மட்டும் தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் இப்போ ஏஞ்சி வரல நான் விட்டுட்டு போயிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் போகலாம் வாடா, ஆடு மாடுலாம் வெளியே இருக்குது பாரு, மழை வர மாதிரி இருக்குது, அப்புறம் நனைஞ்சிட போகிறோம், போய் மாடு ஆடெல்லாம் பிடிச்சி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் பூஜிங்கக்கா அதான் அங்கே டேட்டே இருக்கான்ல அவன் எல்லாம் பார்த்துக்குவான், அத்தெல்லாம் அவனுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அவனுக்கெல்லாம் தெரியாது, அவன் தான் இன்னும் மாடெல்லாம் பிடிக்கலல்ல, அவனுக்கிட்டலாம் இன்னும் பழக்கம் ஆகாது, மாடு முட்டிக்கிட்டே போட போகுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு ஜங்குக்கு வேகமாக போகிறான். இப்போ ஜிமினும் போடா என்னை தூங்கவே விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே ஜங்குக்கு பின்னாடியே போகிறான். இப்போ அங்கே போனால் மழை வர மாதிரி இருக்குடா, அப்படியே அந்த மழை வரக்குள்ள அந்த மேகம்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு மாதிரி அப்படியே எல்லாம் கருக்கல்மா அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சிட்டே சொல்கிறான். அதான் சொல்கிறல்ல வா போகலாம், போய் மாடெலாம் பிடிச்சி கட்டலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு பக்கமாக போயிட்டாங்க. இப்போ அங்கே அப்படியே டேவை பார்த்தோம்னா ஜங்குக்கோட அம்மா வந்து அந்த மாட்டெலாம் பிடிச்சி கட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ டே என்ன பண்ணுறான்னா ஏய் 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 மாடு வா போகலாம், உங்கள் ஓனர் அம்மா வர சொல்கிறாங்க, வா 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 அப்படின்ட்டு மாட்டு பக்கத்தில் நின்றுட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கும் ஜிமினும் அங்கே வீட்டே பக்கத்தில் வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் தான் டேட்டு இங்கே என்னடா மாட்டிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டே தான் டேய் நான் எங்கடா மாட்டிக்கிட்டு விளாண்டுட்ருக்கேன், ஆமாம் என்னடா பண்ணுறீங்க இவ்வளோ நேரமாக, நான் எவ்வளோ நேரமாக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இங்கே தனியாக போர் அடிச்சது தெரியுமா, என் ஆள் கூட இங்கே இல்லை அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் ஏன்னா ஓ ஆள் எங்கேயா இருக்கா அப்படின்ட்டு கேட்குறான் ஜங்குக்கு. இப்போ டே தான் சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் சரி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க,
அம்மா மாடு பிடிச்சிட்டு வர சொன்னாங்க ஜங்குக்கா. அதான் மாடு கூப்பிட்ற மாடு வரமாட்டேங்குது. என்ன சொன்ன? மாடு கூப்பிட்ற வரமாட்டேங்குதா? ஆமாம் ஜங்குக்கா, மாட்டை கூப்பிட்டேன் மாடு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹலோ டேங்கா, மாடு கூப்பிட்டாலாம் வராது. இப்படி பார் அங்கே கட்டியிருக்குல்ல, அதை அவுத்துட்டு போகணும், அப்போ தான் மாடு கூட வரும். ஏன் நீங்கள் சிட்டியில் இருக்கவங்களும் இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இப்போ டே தான் செம்மையாக கோவம் வந்துடுது. என்ன முட்டாளா? ஹலோ மிஸ்டர், யாரை பார்த்து முட்டாள்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பின்ன என்ன, அங்கே உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கா இல்லையா, மாடு கட்டியிருக்குது இல்லை, கட்டினது எப்படி உங்கள் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ தான் நான் அதை பார்க்கல, மாடு கூப்பிட்டா வந்துடும்னு அம்மா சொன்னாங்க, அதனால தான் நான் மாடை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டே லூஸு வாடா, ஒன்றாலும் சேர்த்து எனக்கு திட்டு விழுவுது. இங்கே பார் ஜங்குக்கா, டவுன் சைடில் இருக்கவங்களாம் ஒன்றும் முட்டாள் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு அங்கே இருக்கிற மாடு ஆடெல்லாம் அவுத்துட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் வந்து 2 மாடு பிடிச்சிட்டு போயிடறான். ஜங்குக்கு 2 மாடு பிடிச்சிட்டு போயிடறான். இன்னும் ஒரு கண்ணுட்டி தான் இருக்குது, அது வந்து பிடிச்சிட்டு வரான். எப்படின்னா, இவங்கெல்லாம் முன்னே பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, அது கொஞ்சம் லேட்டாக தான் டயாங் அவுத்துருப்பான். இப்போ அது செம்ம வேகமாக இழுத்துட்டு வருது. எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிற? நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். இப்போ ஜிமின் திரும்பி பார்த்துட்டு, டே பார்த்துடா விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமினா, இந்த கண்ணுட்டி இழுக்குது ஜிமினா, என்னோட குட்டியாக தான் இருக்குது பாரு, இது பாரு எப்படி என்ன இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், டே அது கொஞ்சம் அடம் பிடிச்சதுடா ஒன்றை மாதிரி, அதனால் வந்து பார்த்து பொறுமையாக பிடிச்சிட்டு வா, நீ எங்கள் கூடயே வந்திருக்கணும், நீ லேட்டாக வந்தல்ல, அதனால தான் அது அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ தான், அப்படியா, சரி நீங்கள் பொறுமையாக போங்க, நானும் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவங்க 3 பேருமே எல்லாம் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கட்டிடுறாங்க. இப்போ கட்டி முடிச்சுட்டு எல்லா வேலையுமே ஒர்க்கெல்லாம் சுத்தம் எல்லாமே முடிச்சுட்டு மாட்டுக்கு புல்லு போட்டு ஜாடி போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா மழை வந்துடுதுடா, அதனால் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கோட வீடு வந்து ஓரளவுக்கு மாடி வீடு தான். இப்போ அங்கே வந்துட்டு எப்படின்னா சுற்றியும் வந்து வீடாக இருக்கும், அப்படின்னா சுற்றி ரூமாக இருக்கும், நடுவில் மட்டும் வந்து கேப்பாக இருக்கும், அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சால் தண்ணிலாம் ஊற்றும். இப்போ அந்த மாதிரி வந்து உள்ளே இருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், மழை வந்ததும் அந்த தண்ணியில் போய் விளையாடுறான். ஏய் ஜிமினா, வாங்க, மழையில் நனைஞ்சா அப்புறம் கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேங்கா வாட்டிட்டு நம்ம விளையாடலாம், ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி மழையில் விளையாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். இப்போ டேவும் சிரிச்சிட்டு அப்படியே ஜிமின் கூட போய் அவ்வளோ ஹாப்பியாக அந்த மழையில் நனைஞ்சிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக விளையாண்டுட்ருக்காங்க. இப்படி ஒரு 1/2 hour விளாண்டுட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் டேங்கா வாங்க, போதும், கோல்டு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிரும், இங்கே வேறு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இந்த மழையெல்லாம் அப்புறம் இந்த மழை தண்ணி வந்து உங்களுக்கு சேராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா ஒரு 5 minutes மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ அழகாக விளாண்டுட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட அவங்க அம்மா அப்படியே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து தராங்க. இப்போ ஜங்குக் தான், வாங்க வந்து காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜங்குக்கா குளிருது, இந்த டைமில் சூடாக காஃபி குடித்தா செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி அப்படியே அந்த குளிரில் மழையில் நனைஞ்சி ஒரு மாதிரி லைட்டாக சிவரானா எப்படி இருப்பாங்க, அது மாதிரி ஒரு மாதிரி நடுங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட அந்த காஃபி வாங்கி தான் அப்படியே குடிக்கிறான். இப்போ டேவும் வந்து அப்படியே பார்க்குறான். இப்போ இந்தாப்பா காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேயாங்க தான், இல்லை ஆண்டி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், அத்தை அவன் காஃபி டீலாம் குடிக்க மாட்டான், அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கோட அவங்க அம்மா தான், அப்போ நான் ஏதாவது சூப் வச்சு எடுத்துகிட்டு வரட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேங்கும் ஓகே அம்மா அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஜங்குக் தான், அந்த 2 டவல் இருக்கும்டா, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜிமின்கிட்டேயும் டேக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. இப்போ துவட்டிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அந்த காஃபி குடிச்சிட்ருக்கான். இப்போ
ஏய் முன்ன தலை தவிட்டு அப்புறம் காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், இல்லை ஜங்குக்கா, சூடாக நான் குடிச்சிட்றேன், அப்புறமேட்டு தவிட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கான். அந்த தண்ணிலாம் மேலே அப்படியே சொட் ஆகிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறான் ஜங்குக்குனா, அப்படியே ஜிமினை திருப்பி நிற்க வச்சுட்டு ஜங்குக்கே அவ்வளோ அழகாக ஜிமினுக்கு அப்படியே எல்லாம் தவிட்டி விட்றான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இங்கே என்னடா நடக்குது அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினுக்கு எல்லாம் தவிட்டி விட்டுறான். அதே மாதிரி ஜிமின் காஃபி ஃபுல்லாக குடிச்சிட்றான். அப்படி இப்போ எல்லாம் வேறு ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே நைட் ஆகுதா, நைட் அவங்க எல்லாருமே சாப்பிட்டு இப்போ என்னென்னா அப்படியே போய் ரூமில் தான் படுத்துக்கிறாங்க. இப்போ எப்பயும் போல் அவன் கட்டிலில் படுத்துக்கிறான், இவங்க 2 பேரும் கீழே படுத்துக்கிறாங்க. இப்போ 2 பேருமே அப்படியே தூங்கிறாங்க. இப்போ பாதி நேரத்தில் வந்து டேக்கு வந்து அர்ஜென்ட்டாக வந்து ரெஸ்ட் ரூம் வருது. இப்போ என்ன பண்ணுறான்னா, அச்சோ தூக்கத்தில் எப்போ பார்த்தாலும் இது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, முன்னே இது வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே ஏஞ்சி அப்படியே ரெஸ்ட் ரூம் தான் போகிறான். போயிட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே போயிட்டு ரிட்டன் வந்துட்டு அப்படியே படுக்கலான்ட்டு வரான். வந்து பார்க்கல, அங்கே வந்து அந்த ரூமில் வந்து சின்னதாக ஒரு ஆரஞ்சு கலர் லைட்டு மட்டும்தான் எரியும். இப்போ அப்படியே என்ன பண்ணுறான்னா அப்படியே பார்க்குறான். அங்கே ஜிமினும் ஜங்குக்கும் அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேர்த்தோட ஃபேஸும் அவ்வளோ கிட்ட வச்சுட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு, இங்கே என்னடா நடக்குது, என்னமோ புருஷன் பொண்டாட்டி மாதிரி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்குறாங்க அடே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே யோசிச்சுட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ தான் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்படியே ஒரு செகண்ட் பயந்துக்கிறான். அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயந்துறான். இங்கே என்ன பார்க்குற, போய் தூங்கு போ. நீங்கள் இன்னும் தூங்கலையா? நானா தூங்கிட்டேன், நீ இப்போ எதுக்கு எழுந்திரிச்சா? அதுவா, சூச்சு போக எழுந்திரிச்சேன். ஏன்னா ரெஸ்ட் ரூம் போக எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். சரி போய் படு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி வளர்றான். இப்போ படுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சவுட் பண்ணுறான். இப்போ வந்து டக்குன்னு படுத்துக்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே எப்படின்னா அந்த தூக்கத்தில் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டால் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் ஒன்றும் இல்லை ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுக்குறான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனா, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே வந்து 2 பேரும் தூங்கிடுறாங்க. இப்போ மார்னிங் ஆகுது. இப்போ எல்லாருமே எழுந்திரிச்சு அவங்கவுங்க வந்து ஒர்க்கு கிளம்பிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஜங்குக்கோட தோட்டத்தில் வந்து பயிர் நட ஆள் வந்து வருவாங்கன்னு சொல்லியிருப்பான்லடா, அதனால் இப்போ அவங்கவுங்க எல்லாருமே பயிர் நடுறதுக்கு அந்த வயலுக்கெல்லாம் போகிறாங்க. இப்போ அவங்க ஊரில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பயிர் நடக்குள்ளே வந்து அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சாமி கும்பிட்டு தான் வந்து பயிர் நடுவாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், எல்லாம் அவங்க அப்பா அம்மா ஜிமினு அப்புறம் ஃபேரி லில்லி எல்லாருமே வர வச்சு சாமி கும்பிட்டு, ஏன்னா அந்த ஒரு ஏரியாவிலே ஜங்குக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பயிர் நடுறான். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு ரோல் மாதிரி சுற்றி வந்துட்டு அந்த பயிர் எடுத்து ஃபஸ்ட்டு எப்படின்னா ஜிமின் கையில் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் என்னங்கிற மாதிரி பார்க்குறான். ஜங்குக்கா, எதுக்கு ஏன் கையில் கொடுக்குற? இங்கே பாரு, நீ வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊருக்கு இந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிக்க வந்திருக்க. அதனால் இந்த டைமு நீ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பயிர் நடு, ஓகேவா? உன்னோட கை பக்கம் வந்து எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், போயிட்டு அவன் பாட்டில் பயிர் வந்து நடுறான். எப்படின்னா ஒரு 2-3 குத்து நடுறான். நட்டுட்டு சாமி கும்பிட்டு எப்படின்னா ஐஸ் க்ளோஸ் பண்ணி, கடவுளே ஃபஸ்ட் டைமு என் ஜங்குக்கு தோட்டத்தில் நான் பயிர் நடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த பயிர் விளையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு அவ்வளோ அழகாக வேண்டிக்கிட்டு அந்த பயிர் நடுறான். இப்போ
ஜங்குக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அழகாக சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு இப்போ எப்படின்னா ஜங்குக்கு வந்து அந்த பயிரெல்லாம் ஆளுங்கிட்ட வந்து கிட்ட கிட்ட எடுத்து போகணும். அதனால் வந்து ஜங்குக்கு அந்த சைடு போயிடுறான். இப்போ இந்த சைடு வந்து ஃபேரி, லில்லி, டே, காய் எல்லாருமே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ லில்லி தான், ஏய் ஜிமினா, நீ அதிர்ஷ்டசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. ஏன்டி எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஆமாம், நீ எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்ட்டு டேவும் கேட்குறான். அது ஒன்றும் இல்லையா, எங்கள் மாமா தோட்டத்தில் யாரும் இது வரைக்கும் பயிர் நடவே விட்டவே மாட்டார். அவர் தான் ஃபஸ்ட்டு நடுவார். அவங்க அம்மா ஃபஸ்ட்டு நட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்போ இந்த தோட்டத்தில் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாரோ அவர் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு நடுவார். ஆனால் இந்த டைமு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் யார் நடுன்னு சொன்னாலும் எங்ககிட்ட சண்டைக்கு வருவார். ஆனால் இந்த டைம் அவரே வந்து ஜிமினை வந்து நட சொல்லியிருக்காரு. அதுக்கு தாயா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. அப்போ டே தான் அப்படியே யோசித்து பார்க்குறான். ஏன்னா நைட்டு வந்து 2 பேரும் ஜிகுக்கு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துருப்பாங்களடா. அதை அப்படியே யோசித்து பார்த்துட்ருக்கான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இல்லை இன்னும் எந்த மாதிரி இன்னும் கொண்டு வரலான்னு சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய்.